திருவண்ணாமலையில் இந்த மலையில நிலச்சரிவு நடந்தது. ஏதாவது மக்கள் தவறுகள் செய்ததனுடைய விளைவா? கண்டிப்பாக கர்மாவினை கண்டிப்பாக இருக்கு. இப்போ நீங்க கேட்ட இடம் என்னன்னா, ஆன்மீக தலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அது என்ன ஒரு நம்மளுடைய குறைபாடா என்னன்னு கேட்டீங்க. கண்டிப்பாக குறைபாடு தான். நம்மளுடைய கேதார்நாத்ல பெரு வெள்ளம் நடந்தது. நிறைய நபர்கள் பாவம் பக்தர்கள் இறந்து போனாங்க. நீங்க சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில நிலச்சரிவு இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா, நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அதை ஒரு கல்லாக பாவிக்கின்றோம், ஒரு சிலையாக பாவிக்கின்றோம், அதை ஒரு சிற்பமாக பாவிக்கின்றோம், அதற்கு ஒரு மரியாதை கொடுக்கல. அப்ப இருக்கக்கூடிய நபர் எப்படி உள்ள இருப்பார்? அவர் நினைக்கிறார் உனக்கு என் மேல மரியாதை இல்லை. அப்போ நான் இந்த திருவண்ணாமலை இன்சிடென்ட்டுக்கு வரேன். அப்போ அங்க இருக்கிற அண்ணாமலையாருக்கு சிவனுக்கு ஒரு கோபம் இருக்கிறதா? அதனுடைய வெளிப்பாடு குரோதி வருஷம் நடந்து கொண்டிருக்கு. இந்த குரோதி வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்ப இருக்கு. அதனால தான் நம்ம பஞ்சாங்கங்கள்ல இன்னைக்கு ஏன் சொல்லப்படுது, ரொம்ப தெளிவா சொல்றாங்க இந்த வருஷம் எப்படி இருக்கும். ஸோ அந்த வகையில இன்னும் அழிவுகள் தென்படலாம் அப்படிங்கிறது. ஆமா. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள். அவரிடம் தற்போது மதம் சார்ந்தும் சில இயற்கை பேரிடர்கள் சார்ந்தும் நடக்கிற விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். அதற்கு மதம் ஆன்மீகம் சார்ந்து எத்தகைய விளக்கங்கள் தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறது தொடர்பாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஹரே கிருஷ்ணா. சார், இப்போ நான் முதலாவதாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது, தற்போது இருக்கிற இந்த மழைக்காலம், அதில் ஏற்படுற சில இயற்கை பேரிடர்கள், அதில் குறிப்பாக ஒரு ஆன்மீக ஸ்தலத்திலேயே நடந்த ஒரு விஷயம். திருவண்ணாமலையில் இந்த மலையில நிலச்சரிவு நடந்தது. ஒரு பக்கம் அது சயின்டிஃபிக்கலாகவும் அந்த இயற்கை ரீதியாக இருக்கிற காரணங்கள், இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏதாவது மக்கள் தவறுகள் செய்ததனுடைய விளைவா? ஏன்னா அது நம்பிக்கை பேசிஸில் சொல்லப்படுறது இல்லை, அந்த பகுதி மக்கள் இந்த ஒரு பக்கம் பேசப்படுகிறது கர்மா, பஞ்சாங்கம், இதெல்லாம் பேஸ் பண்ணிலாம் நிறைய தகவல்கள்லாம் சொல்லப்படுறது பலர் தரப்புல இருந்து. இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இத்தகைய அழிவுகளை? கண்டிப்பாக கர்மாவினை கண்டிப்பாக இருக்கு. நான் முதல்ல முன்னாடி பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். தனி கர்மா, கூட்டு கர்மான்னு ரெண்டு இருக்கு. தனி கர்மானா என்ன? ஒவ்வொரு நபருக்கும் ஏற்படக்கூடிய தனித்தனி கர்ம வினைகள். கூட்டு கர்மானா என்ன? ஒரு சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய கூட்டு கர்ம வினைகள். அது சமுதாயத்துக்கு ஏற்படலாம், ஒரு இடத்துக்கு ஏற்படலாம், ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஏற்படலாம், பர்டிகுலர் டயத்துல ஏற்படலாம். இப்போ அதுக்கு உதாரணம் முன்னாடி கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு ஜாதிகளில் வெவ்வேறு உயர்நிலையில் வாழக்கூடிய நபர்கள் ஒரே இடத்துல ஒரு பஸ்ல சேர்றாங்க. அந்த பஸ் மேலேருந்து கீழே விழுது, ஒரு 50 பேர் இறக்குறாங்க. அப்ப அந்த 50 பேரும் அங்க ஒன்று கூடணும், அந்த ஒன்றே இடத்துல அவங்களுக்கு அந்த ஒரு பேரிடர் ஏற்படணும், அவங்க மடியணும் அப்படின்றது அவங்களுடைய கர்ம வினை. இதுதான் அந்த கூட்டு கர்மான்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இப்ப நீங்க கேட்ட இடம் என்னன்னா, ஆன்மீக தலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அது என்ன ஒரு நம்மளுடைய குறைபாடா என்னன்னு கேட்டீங்க. கண்டிப்பாக குறைபாடு தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கேதார்நாத்ல பெரு வெள்ளம் நடந்தது. நிறைய நபர்கள் பாவம் பக்தர்கள் இறந்து போனாங்க. கோயிலுக்குள்ளேயே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. நீங்க சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில நிலச்சரிவு இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா, கடவுள்களை, அவர்களுடைய புண்ணிய ஸ்தலங்களை நாம் புண்ணிய ஸ்தலமாக பார்த்து பாவிக்கவில்லைட்டு தான் காட்டுது. என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு விக்கிரகம் இருக்கு. விக்கிரகம்னா என்ன? இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. விக்கிரகம்னா என்ன? விக்கிரகம்ன்றது கடவுள்ன்றது ஒரு விராட்டமானவர், மிகப்பெரியவர். அவர் என்ன பண்றார்? அவருடைய கருணையின் காரணமாக ஒரு விக்கிரகமாக வருகின்றார், நமக்கு வழிபாட்டுக்கு இது பண்றதுக்காக, ஏதுவாக இருப்பதற்காக. அப்ப அவருடைய விஷயம் என்ன? மனிதன் என்னை வணங்கணும்னு ஆசைப்படுறான், என்னை பாராட்டணும்னு ஆசைப்படுறான், அவனுக்கு ஒரு வழிமுறை ஏற்படுத்தி கொடுக்கின்றார் விக்கிரகமாக அதுதான் கல்லுன்னு சொல்றான் அவன். அதுதான் ஒரு படம்னு நம்ம சொல்றோம், அல்லது படமா இருக்கோ, கல்லா இருக்கோ, சிற்பமா இருக்கோ, ஏதோவா இருக்கு. அதுல தானே இறங்குகின்றார். அதுதான் பிராண பிரதிஷ்டை. பிராண பிரதிஷ்டை போது என்ன பண்றோம்? அந்த கல்லுக்கோ, அந்த விக்கிரகத்திற்கோ, அந்த ஒரு சிலைக்கோ என்ன பண்றோம்? பகவானை அழைக்கிறோம். அதுதான் அந்த மந்திரங்கள், வேத மந்திரங்கள். பகவானே நீ கண்டிப்பா இங்க வரணும், நான் உங்களை பாதுகாத்துக் கொள்கின்றேன்ற ஒரு வேண்டுதல் ஏற்படுத்துறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு விக்கிரகத்தை 3 விதமாக பாவிக்கணும். எப்படி அப்படின்னா, அரசனாக, குழந்தையாக, பிரின்ஸ் என்ன சொல்லுவீங்க, நம்மளுடைய ஆமா அரசனுடைய பையனாக, அப்ப இளவரசனாக 3 தடவை பாதிக்கணும். எப்படி? குழந்தைக்கு என்ன பண்ணுவோம்? குழந்தைக்கு ஏதாவது தேவையோன்னு யோசித்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நிறைய பெண்கள் வெளியில வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போனா என்ன பண்றாங்க? வீட்டுல ஒரு ஆளை வைத்து குழந்தையை பார்த்துக் கொள்றாரு. நான் துபாயில வேலை போகும்போது பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பெண்கள் இன்னொரு ஃபோன் கொண்டுருவாங்க. இன்னைக்கெல்லாம் ஆப் வந்துருச்சு. வீட்டில் ஒரு கேமரா வச்சுட்டு ஆப் அங்கே ஓடிட்டே இருக்கும். நம்ம குழந்தைங்க அந்த பெண் கண்டா பார்த்துக்கிறாங்களான்னு பார்த்து கொண்டே இருப்பாங்க.
என்ன விஷயம்? தாய்க்கு தன்னுடைய குழந்தை மேல ஒரு ஆர்வம், ஆனாலும் பணம் சம்பாதிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வந்துட்டோம், அந்த குழந்தைய பராமரிக்கப்படுதான்னு ஒரு கேம்ப் மாதிரி வச்சு பார்த்து கொண்டே இருக்காங்க. இதே தான் நம்மளும் பண்ணணும். இந்த விக்கிரகங்களை, அந்த விக்கிரம், அந்த குழந்தை நல்லா இருக்கா, அதுக்கு பசிக்க போகுது, அதுக்கு தண்ணி தேவை, அதற்கு வந்து புது ஆடை தேவை, அதை சீர்திருத்துவோம். இதுதான் அது மாதிரி பாதுகாக்கக்கூடிய மனோபாவம் நம்ம வளர்த்துக்கல. அரசன்னா என்ன? மரியாதை கொடுக்கணும். விக்கிரங்களுக்கு முன்னாடி மரியாதை செலுத்துறது இல்லை. உதாரணத்துக்கு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஜட்ஜுக்கு முன்னாடி உங்க புறமுதுகை காட்டக்கூடாது, தெரியுமா உங்களுக்கு? இட்ஸ் a punishable offense. ஜட்ஜ் உட்கார்ந்துருக்கார், அவருக்கு நீங்க முதுகை காட்டக்கூடாதுன்றது சட்டம் இருக்கு. அப்ப விக்கிரங்களுக்கு முன்னாடி முதுகை காட்டுறோம், விக்கிரங்களுக்கு முன்னாடி காலை நீட்டுறோம், விக்கிரங்களுக்கு முன்னாடி வந்து தும்புறோம். அரசருக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ண முடியுமா? நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அதை ஒரு கல்லாக பாவிக்கின்றோம், ஒரு சிலையாக பாவிக்கின்றோம், அதை ஒரு சிற்பமாக பாவிக்கின்றோம். அதற்கு ஒரு மரியாதை கொடுக்கல. அப்ப இருக்கக்கூடிய நபர் எப்படி உள்ள இருப்பார்? அவர் நினைக்கிறாருன்னா உனக்கு என் மேல மரியாதை இல்லை. அப்போ நான் இந்த திருவண்ணாமலை இன்சிடென்ட்டுக்கு வரேன். அப்போ அங்க இருக்கிற அண்ணாமலையாருக்கு, சிவனுக்கு ஒரு கோபம் இருக்கிறதா? அதனுடைய வெளிப்பாடு தெரியல. இப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா விதமான நம்மளுடைய சாஸ்திரங்கள், ஆகம சாஸ்திரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஏதாவது குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான பூஜையை நடந்து கொண்டுதான் இருக்கும். புரியுதுங்களா? பவித்திர உற்சவம் நடத்துவாங்க. ஒவ்வொரு கோயில் எதுக்கு நடத்துறாங்க? ஏதாவது வந்து அப்பவித்திரம் நடந்து விட்டதால், ஏதாவது தூய்மை இல்லாத விஷயம் நடந்து விட்டதால், உதாரணத்துக்கு குழந்தை வருது, குழந்தை வரும்போது சில நேரம் மலம் கழித்திரும், அல்லது வந்து சிறுநீர் கழித்திரும் இல்லையா? அல்ல ஏதாவது வந்து வரக்கூடாத ஆட்கள் கூட வந்திருப்பாங்க, ஏதாவது புண்ணிய காரியங்கள் இல்லாத மாதிரிலாம் வந்திருப்பாங்க. அதை பியூரிஃபை பண்றதுதான் பவித்திர உற்சவம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்மளுடைய சாஸ்திரங்கள், வேத நூல்கள் என்ன சொல்றது அப்படின்னா, எப்படி அதை புண்ணிய ஸ்தலமாக மாற்றுவது, எப்படி அதை மெயின்டைன் பண்ணுவது. ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் வராங்க. நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், அதை ஒரு கமர்ஷியல் என்டிட்டியா மாத்திட்டோம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு இடத்தை பாதுகாக்கக்கூடிய நபர் அந்த அண்ணாமலையார், அவருடைய மலை, அவருடைய கோவில் இல்லையா? அப்படித்தானே நம்மளுடைய சட்டமும் சொல்லுது. அவர் தான் அதுக்கு எஜமானர், நாமெல்லாம் அவருக்கு சேவகர்கள். அப்ப அந்த இடத்துல ஒரு நிலச்சரிவு ஏற்படுது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அசௌரிய காரியம் நடக்குது அப்படின்னா, நாம பண்ணக்கூடிய விஷயங்கள குறைபாடு இருந்திருக்கலாம்னு சொல்ல வரேன். இருந்திருக்குன்னு சொல்ல இருந்திருக்கலாம். நாம என்ன பண்ணணும், நான் நம்மளுடைய பக்தர்களுக்கு சொல்லக்கூடிய இதன் மூலம் என்ன சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, நமது கோயில்கள் மீது மரியாதை அதிகப்படுத்தணும். நாம எப்படி ஒரு குழந்தையை பார்த்துக்கிறோமோ பார்த்துக்கணும், எப்படி ஒரு அரசருக்கு மரியாதை கொடுக்கணுமோ கொடுக்கணும், அவருக்கு பண்ண வேண்டிய சேவைகளை செய்து கொண்டே இருக்கணும். அதுதான் நமது பாரம்பரியம். அவர் நம்மளே பாதுகாப்பார். நமக்கு எப்போது நம்பிக்கை குறைவாக இருக்கிறதோ அப்போ அவர் நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. ஸோ அதை தாண்டி திருவண்ணாமலை அந்த தீபம்ன்றது நல்லபடியாக இப்போ முடிஞ்சு, ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. நிறைய நீங்க அதை பாருங்களேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், மக்களுக்கு ஆன்மீகத்தினுடைய பக்தியோ மரியாதையோ குறையவில்லை. இன்னைக்கு கூட்டம் அதிகமாக தான் போய் கொண்டிருக்கு. இப்போ அடுத்த வைகுண்ட ஏகாதசி வரப்போது 10ஆம் தேதி ஜனவரி. நீங்க பாருங்க, ஒவ்வொரு கோயிலையும் மலை மோதும் கூட்டம் பகவானை தரிசிப்பதற்காக. நல்ல விஷயம். உங்களுக்கு நம்பிக்கை வரட்டும். நம்பிக்கை எப்படி வரணும்? வெறும் எனக்கு பகவான் ஏதாவது மறுபடியும் செய்வாரான்னு வரக்கூடாது. நீ செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீதான் எனக்கு கடவுள். நான் கஷ்டப்பட்டாலும் உன்னை வணங்குவேன், நான் நல்லா இருந்தாலும் வணங்குவேன். அந்த மனோபாவத்தை மக்கள் வளர்த்து. இன்னொரு பக்கம் அந்த மழை வெள்ளம், இதுவும் நீங்க சொன்ன அந்த கூட்டு கர்மா அப்படின்ற அந்த ஒரு, ஏன்னா அது உயிரிழப்பு அப்படிங்கிறதையும் தாண்டி அது ஒரு பக்கம் இருக்கு. பட் நிறைய இடங்கள்ல அது ஏற்படலை, ஒரு தெய்வாதீனமாக அது ஏற்படலை. பட் பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஏற்படுது. விவசாயிகளுக்கு இந்த பயிர்கள் சேதமாகிறது, வீடுகள் அடிச்சுட்டு போறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இதுவும் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? விஷயம் என்ன அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளுடைய பொருளாதாரம்ன்றது எப்படி இருக்கு அப்படின்னா, கடவுள் நமக்கு கொடுத்த பல்வேறு விதமான விஷயங்கள் தான் நம்மளுடைய பொருளாதார உயர்வு. இன்னைக்கு நான் இன்னைக்கு 10 வருஷத்துல செல்வந்தன் ஆயிட்டேன். எப்படி செல்வந்தரான? ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி செல்வந்தர் ஆயிட்டேன், அல்லது லாட்ரிக்கு எடுத்து செல்வந்தர் ஆயிட்டேன். சரிங்களா? அதுவுமே நல்ல கர்ம வினையாக தான் கிடைக்கும். கிடைச்சது செல்வந்தர் ஆயிட்டோம். அவன் என்ன பண்றோம், அதை உதாசீனப்படுத்துறோம், அல்ல அதை தவறா பயன்படுத்துறோம், அல்ல அடுத்தவரை நிர்பந்தப்படுத்துறோம், பல உயிர் வாழ்களை துன்பப்படுத்துறோம். அப்ப நமக்கு கொடுத்தவர் அதை எப்போ எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? பொருள் சேதம் ஏன் ஏற்படுது? அது ஒரு காரணம். நீங்க சொன்னீங்க, விவசாயிகள் இன்னைக்கு பொருட்சேதம் எக்கச்சக்கமான சேதங்கள் ஏற்படுது அப்படின்னா, எக்கச்சக்கமான உயிர் வாழ்களை கொண்டு அவங்க விவசாயம் பண்றாங்க. உண்மையா இல்லையா? எவ்வளவு குருமிகள் நுண்குருமிகளை கொண்டிருக்கோம் விவசாயம்ன்ற போர்வையில. ஆனா அது வேணும்னு இன்டென்ஷனோட பண்றது இல்லை. அதுதான் சொல்ல வரேன். எதனால பண்றோம்? நமக்கு அதிகமான பணம் தேவையில்லை. உங்களுக்கு அதிகமான பணம் தேவை. அது நம்மளுடைய எக்கனாமிக் பாலிசி அப்படி இருக்கு. எக்கனாமிக் பாலிசி என்ன சொல்றேன், நம்மளுடைய கவர்மெண்ட்டுடைய பாலிசி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? விவசாயிகளை சரியான வாக்கு கொடுக்காம, அவங்களுக்கு வழிமுறையை கொடுக்காம, அவங்களுடைய விஷயங்களை நல்லபடியா விற்க முடியாம கஷ்டப்படுறாங்க. உண்மையா விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் விவசாயிகள் அப்ப என்ன பண்றாங்க? கஷ்டங்கள் வந்தாலும் நான் நேர்மையாக இருப்பேன், என்னுடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு வாழ்ந்திருக்கணும். கஷ்டம்தான். அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட், மிகப்பெரிய ஒரு பரீட்சை. நிறைய நுண்ணுகள் கொண்டுறோம் இல்லையா? அதான் காரணம். தற்போது கலிகாலம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. நீங்க ஆல்ரெடி நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க, நிறைய அதற்கான நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்ற போது இந்த அழிவுகளை நான் பேஸ் பண்ணி கேட்குறேன், இன்னும் இது போன்ற அழிவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களோட பார்வையின் அடிப்படையில், ஆன்மீகம் அண்ட்
இதற்கு முந்தைய நூட்கள்லாம் என்ன சொல்கிறது, அதன் அடிப்படையில் புராணங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது அடிப்படையில் நான் கேட்குறேன். அடுத்தடுத்த அழிவுகள் எந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்குறேன்? இது வந்து ஒரு சைக்கிளில் எப்படி சொல்கிறது, ஏற்றமும் இருக்கும், அப்படியே சுழற்சி முறையில் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, தமிழில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பேர் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது எவ்வளவு சைக்கிள் தெரியுமா? 60 வருஷம். 60 வருஷத்துக்கும் பேர் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருஷம் நடந்து கொண்டு இருக்கு. இந்த குரோதி வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கு. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், நம்மளை வரலாற்றை மறந்து விட்டோம். வரலாறை வந்து ஆங்கிலேயர் சொல்லுவான், இங்கிலீஷில் என்ன சொல்லுவான்னா, the person who forgets history is condemned to suffer. என்ன வார்த்தை? வரலாற்றை ஒருத்தன் படிக்கவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, ஞாபகம் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த வரலாற்றை ஞாபகம் வைக்காதன் காரணமாக அவன் கஷ்டப்பட்டு தான் ஆவான். இதே குரோதி வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. அதனால தான் நம்ம பஞ்சாங்கங்கள்ல இன்னைக்கு ஏன் சொல்லப்படுது, ரொம்ப தெளிவாக சொல்றாங்க இந்த வருஷம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி மழை பெய்யும், எங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி சீற்றங்கள் ஏற்படும், எங்க மாதிரி விஷயங்கள்ல வந்து உபாதைகள் ஏற்படும், எல்லாமே பஞ்சாங்கத்தில் சொல்ல முடியுது. எப்படி அவங்க சொல்றாங்க? ஏன்னா இதே இதுதான் சித்தர்கள் இப்படிதான் நடந்தது. ஆமா, நம்மளுடைய தமிழ் சித்தர்களா இருக்கட்டும், நம்மளுடைய தமிழ் ஆசான்களா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சைக்கிள் அமைச்சு வச்சிருக்காங்க. ஏன் 60 100 ஆக்கி வச்சிருக்கலாமே, ஏன் 30 ஆக்கிருக்கலாமே, ஏன் 60? அதுதான் அவங்களுடைய அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன், அதுதான் அவங்களுடைய சிந்தனை, ஆழ்ந்த சிந்தனை. இதை ஆங்கிலேயரால பண்ண முடியலையே. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு ஒரு உயர்ந்த கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம். சோ அந்த வகையில இன்னும் அழிவுகள் தென்படலாம் அப்படிங்கிறது. ஆமா, இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்ப ரீசெண்டா நான் வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஒருத்தரை பார்த்தேன், ஒரு பேச்சு நடந்து கொண்டு இருந்தது. நாங்கள் பேசிய பேச்சு என்ன அப்படின்னா, துவாரகா மூழ்கியது இல்லையா, துவாரகா வந்து கடல் சீற்றத்தினால மூழ்கியது. இன்னைக்கு கடல் கீழே பார்க்கலாம், துவாரகா இருக்கு, இன்னைக்கு போய் பார்க்குறாங்க, எல்லாரும் பண்றாங்க. அதுதான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த ஸ்கூபா டைவிங் மூலியமா ஒரு டூரிசம் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து அவர் ரிசர்ச் பேப்பரை காமிச்சார். 6000 பிசி, 6000 பிசினா என்ன நாம் சொல்றோம், இதே மாதிரி ஒரு 8000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 30 வருஷங்களுக்கு கடல் சீற்றம் அதிகமாக இருந்த காரணத்தினால துவாரகா கீழே போச்சுன்னு அவர் வந்து ப்ரூவ் பண்றார் அவங்க டேட்டா மூலியமா. அப்போ அது மேட்ச் ஆகுது எப்படி வந்து துவாரகா கீழே போச்சு அப்படின்றத. அப்ப இது ஒரு சைக்கிளா தான் இருக்கு. அட்லாண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்லாண்டிஸ் தரை கீழே போச்சு, கிரீக் இதுல அட்லாண்டிஸ் கீழே போச்சு, அதுவும் இயற்கை சீற்றத்தினால கீழே போச்சு. இங்கே குமரி கண்டம் கீழே போச்சு. அப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா விஷயம், இது ஒரு சைக்கிள் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்றமும் நடக்கும், நல்ல வருஷங்களும் இருக்கும், இந்த மாதிரி சீற்றங்கள் உள்ள வருஷங்களும் இருக்கும். நாம என்ன பண்ணணும், எது உயர்ந்ததோ எது தாழ்ந்ததோ, ஏன்னா பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்ற மாதிரி தான், சீதோஷ்ண சுகதுக்கதா. சீதோஷ்ண சுகதுக்கதான்னா என்ன? சீதோஷ்ணத்தின் காரணமாக சுகமும் வரும், துக்கமும் வரும். ஆனால் பகவானிடம் சரணடையும் பாக்கியத்தை விட்டுவிடவே கூடாது. கண்டிப்பாக சார். ஸோ தற்போது வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ஹரே கிருஷ்ணா.